ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பிரு. நாம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் எழுதியா இருக்க 2 தமிழ் படங்களோட ரிவ்யூவை ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம சத்யராஜ் அண்ட் வசந்த் ரவி சேர்ந்து நடிப்பில் வந்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் ட்ராமாவான வெப்பன் படம் எப்படி இருக்குது, அண்ட் ஆல்சோ நம்ம மைக் மோகன் இல்லை சில்வர் ஜூப்ளி மோகன் அப்படின்னு சொன்னால் தான் இப்போ டைட்டில் கொடுத்துருக்காங்க. அவரோட ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் ட்ராமாவான ஹரா படத்தோட ரிவ்யூவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் முதல் படமாக ஹை எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணதுன்னா இந்த சூப்பர் ஹியூமன் படம் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி நல்லா ஏமாத்தின ஒரு படம் தான் வெப்பன். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். என்னடா ஃபஸ்ட்டே ஏமாத்துனாங்கன்னு சொல்லி ஆரம்பிக்கிறப்ப படம் நல்லா இல்லையான்னு கேட்காதீங்க, எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த விடுதலை 1947 பீரியடுக்கு முன்னால் 1942 நினைக்கிறேன். ஸோ அந்த பீரியடில் ஹிட்லரும் நம்ம சுபாஷ் சந்திர போஸும் பேசிக்கிறாங்க இந்த சூப்பர் ஹியூமனான ஒரு சீரம் இருக்குது அப்படிங்கிற பற்றி. அந்த சீரத்தை இந்தியாவிலேருந்து ஒரு நபர் போய் அங்கே போய் எடுத்துகிட்டு இங்கே ஒரு சூப்பர் ஹியூமனாக மாறிடும் செஞ்சிடறாரு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக காமிச்சிட்டாங்க. ஸ்டோரியோட வீக்னஸை இங்கே தான் ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா வழக்கமாக எந்த ஒரு சூப்பர் ஹீரோ படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அதோட கேரக்டர் ஆர்க்காக இருக்கட்டும், அவர் சூப்பர் ஹீரோ ஆகிற அந்த சீனையே நாமளும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ஆக முடியாதா அப்படிங்கிற ஏங்குற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த படமும் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு படத்தோட ஸ்டார்டிங்கில் அவர் ஒரு நபர் கோலையாவோ, இல்லை எக்ஸாம்பிளுக்கு ஸ்பைடர்மேன் படத்தை எடுத்துக்கோங்களேன். ஸோ அவர் கண்ணாடி போட்டுட்டு சோடா புட்டிலாம் போட்டுட்டு பார்க்கறதுக்கு அம்மாஞ்சி மாதிரி சுற்றிட்டு இருக்க ஒருத்தருக்கு திடீர்னு அங்கே ஒரு ஸ்பைடர் கடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவர் ஸ்பைடர்மேனுக்குள்ள அந்த பவர்லாம் கிடைக்க ஆரம்பிக்க போது அந்த சீனே பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரியான ஒரு ஸ்பைடருக்கு அடிக்காதா அப்படிங்கிற தாட்டை ஃபீல் பண்ணும். 10வது வரைக்கும் அவருக்கு அந்த பவர் கிடைச்சதுக்கு அப்புறமே அந்த பவரை அவர் செக் பண்ணுற அந்த போர்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே சூப்பராக காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அவர் செவுத்தில் ஏறி பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம எப்படி சிலந்தி கையிலேருந்து வருது அப்படிங்கிறது அந்த செக் பண்ணுற போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசில் நின்னதுனால தான் அந்த சூப்பர் ஹீரோவோட பவர் நமக்கும் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தை உண்டாக்கியிருக்கு. இதே மாதிரி தான் நீங்கள் எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலும், அது கேப்டன் அமெரிக்காவாக இருக்கட்டும், அயன்மேனாக இருக்கட்டும், டிசியில் இருக்கிற எந்த படத்தை எடுத்துக்கிட்டாலுமே அப்படிப்பட்ட அந்த காட்சிகள் அமைக்கப்பட்டதுனால தான் அந்த சூப்பர் ஹியூமன் படமே நம்ம விரும்பி பார்த்தோம். ஆனால் இந்த படத்தில் ஏதோ தானமாக அவர் சீரமை குடித்தாரு அப்படின்னு சொல்லி சூப்பர் பவர் வந்துருச்சுன்னு சொல்கிறதே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு இன்னொன்று பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பேரில் கடப்பாறையிலேருந்து துண்டு பீடி வரைக்கும் இவர் கையாலையும் கண்ணாலையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுவே அந்த மார்வலில் மேக்னட்டோ அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த கதாபாத்திரமும் இதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஆனால் அந்த ஒரு ஸ்டீலை மட்டும்தான் பர்ஃபெக்டாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவருக்கு எபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. இவருக்கு ஏதோ தானமோ 10வது வரைக்கும் ஹியூமனோட அந்த எலும்பு கை இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவர் கைக்கு கொண்டு வராரு. இந்த மாதிரியான போர்ஷன்ஸ்லாம் காமிச்சிருந்தாங்க பாருங்கள். அதுலேயுமே அந்த காட்சிகளுமே இவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்காது. எல்லா சீன்ஸ்லையுமே ரோபோ போட்டு நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் கொடுக்குதே தவிர இவருக்கு ஒரு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதை வச்சு தான் அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படிங்கிற ஃபீலை கூட ஆன் ஸ்க்ரீனில் நம்மளுக்கு தரவே இல்லை. அதுதான் படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ். இதில் 10வது வரைக்கும் பிளாக் சொசைட்டிங்கிறானுங்க, அந்த அதில் 9 பேருங்கிறாங்க, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு கதையை பில்டப் கொடுத்துருந்தாலும் அந்த எந்த ஒரு பில்டப்புமே கொடுக்குற அளவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகவே இல்லை. அதுவுமே இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். 10வது வரைக்கும் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னு சொன்னாங்க பாருங்கள். அந்த வீடியோ வைரல் ஆகிறதுக்கு அந்த வீடியோவில் என்னடா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்து. தூக்கி போட்ட மாதிரியான ஒரு போர்ஷன்ஸை மட்டும்தான் வீடியோவில் காமிப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ்லையுமே யாரும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி காமிச்சிருந்தாலும் அதில் வைரல் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக எதாவது கிடைக்கணும். அது எதுவுமே இல்லை. தென் நம்ம சத்யராஜ் தான் ஃபஸ்ட்டு சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. நான் ஸ்பாய்லர் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ அவரை காமிக்கிற அந்த போர்ஷன்ஸ்லையுமே அவர் சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு ஃபீலே கொடுக்காத அளவுக்கு சூப்பராக வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனாலே என்னமோ அந்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவி அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இப்படி ஒட்டுமொத்தமாக ஸ்டோரி டெல்லிங்லேருந்து ஸ்டோரியில் இருக்கிற அந்த கதாபாத்திரங்களை ஒழுங்காக கையாளதுனால அந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மூவியே பார்க்கறதுக்கு வெறுப்பு உண்டாக்குற அளவுக்கு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸாக படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு பெரிய பெரிய லீடிங் ஆக்டராக இருந்தாலுமே அவங்களுமே இந்த கதை நமக்கு செட் ஆகுமா, இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத தவற விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கண்டிப்பாக கொடுக்குது. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு ட்ராமாவாக தான் ரெடியாக இருக்குது. முடிஞ்சால் அவனை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பர் ஹீரோ மூவி நம்ம தமிழ்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தை கண்டிப்பாக எல்லாருக்குமே தூண்டும். இப்போ நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலே கூட ஹனுமான் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை வச்சு ஒரு சூப்பர் ஹீரோ மூவி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. அந்த சூப்பர் ஹீரோ கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக கையாண்டிருப்பாங்க. நான் அந்த படத்தை ப்ரௌடாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மைக்குமே அந்த ஒரு சின்ன கதாபாத்திரத்தை எடுத்துகிட்டு இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ராப்பராக ஸ்க்ரீன் ப்ளே அமைக்கலாம் அப்படின்னா படம் கண்டிப்பாக ஸ்பாய்லர் ஆகும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த வெப்பன். அண்ட் அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா கண்டிப்பாக ஹனுமான் படம் தான். இப்போ இந்த 2வது படம் பார்க்க போகிறது நம்ம ஹரா, நம்ம மோகன் நடித்த படம். ஸோ இந்த படமே ஒரு கம்பேக் மோகன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹேஷ்டேக்கில் தான் படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ட்ரெண்ட் ஆச்சு. அப்படி கம்பேக் கொடுக்குற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்க்கும்போது தன்னோட பொண்ணோட இழப்புக்காக
ரிவெஞ்ச் பண்ணணும். அது யார் பண்ணாங்க, தன்னோட பொண்ணை யார் இந்த மாதிரி கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அப்பா களமிறங்குறாரு. அவர் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட ஒன்லைனர். இப்போ இவங்க எடுத்திருக்க கதைன்னு பார்க்கும்போது ஒரு ரொட்டீனான ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி பிளாட்டாக தான் இருக்குது. ஸோ புதுசாலாம் எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிறனாலும் அந்த படத்தையாவது ஒரு நல்ல எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதையுமே கோட்டை விட்டுருக்காங்க. அதுலேயுமே மோகன் வந்து நம்ம ஒரு கம்பேக் கொடுக்க போகிறோம், அதனால் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக பண்ணுறாரோ நிறைய இடங்கள்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் இருக்கிற எல்லா காட்சிகளுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா படத்தில் இருக்கிற அவங்களோட ஒய்ஃபாக வராங்க பார்த்தீங்களா, நம்ம மோகனுக்கு ஒய்ஃபாக ஒரு கதாபாத்திரம் வரும். அவங்க கூட இந்த கேரக்டருக்கு அடாப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான நிறைய இடங்களில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த கெட்டப்லேயே வந்து மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குற மாதிரியும் இல்லை ரெப்பாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரியான காஸ்டியூம் போட்டுட்டு அதுக்குமே ஒரு டைலாக் அவங்களே வச்சுருக்காங்க. அவங்க பொண்ணு மூலமாக எனக்கு நீ மட்டுமாவது இப்படிப்பட்ட ஒரு அப்பாவை கிடச்சி அம்மா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுற மாதிரியான ஒரு போர்ஷனை வச்சு சமாளித்தா ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு அப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இந்த படத்தில் எந்த இடத்துலையுமே அவர் கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இதில் பத்தாத குறைக்கு அந்த தாடியுமே மூஞ்ச மறைக்கிற மாதிரி போய் நான் வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங் ஆயிருச்சு அப்படின்னா அந்த படம் கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொல்லணுன்னா மாரி படத்தில் நம்ம தனுஷ் வந்து ஒரு டானா நடிக்க போகிறாருன்னு சொன்னோன்னே அவரெல்லாம் டானா நடித்தா நல்லா இருக்குமா அப்படின்னு படம் வர்றதுக்கு முன்னால் சொன்னோம். ஆனால் படத்துக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவர் இப்படி தான்ப்பா டான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற அளவுக்கு அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பர்ஃபார்மன்ஸ்மாக காமிச்சிருப்பாரு. என்னடா இந்த ஒரு படத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு எங்கேயோ ஒரு படம் போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அங்கே எல்லாருக்குமே கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த படத்தோட கதாபாத்திரமே அந்த ஆக்டருமே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தப்பாக நினச்சிக்கிறாங்க. இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கிற போர்ஷன்ஸ்லையுமே நான் லீனியரான நிறைய போர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ கதை போயிட்டே இருக்கும்போது மோகன் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு அப்பாவும் பொண்ணு ஏறினாங்க அப்படின்னா ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணுறதுலாம் ஓரளவுக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸில் நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. கரண்ட் போர்ஷன்ஸ் தான் பயங்கரமான ஒரு கிரிஞ்சான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற ஒரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு நான் சொல்லணும்னா கண்டிப்பாக நம்ம மோகனுக்கு ஒய்ஃபாக வராங்க பார்த்தீங்களா, அவங்க சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். நிறைய இடங்களில் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்க தான் இது. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சடங்குக்கு வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. அப்போது அவங்க ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுற போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக சூப்பராக ஹேண்டில் பண்ணி நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு நல்ல ஒரு பேக் போனாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களை சும்மா ஏதோ தானமாக உள்ளே வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி நிறைய கதாபாத்திரத்தை டிசைன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இவர் வந்து துப்பாக்கி வாங்க போயிட்டு இருக்கும்போதே ஒரு வந்து போலீஸ் ஆஃபீஸர் இவனால தான் வந்து நான் சஸ்பென்ஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லி துரத்தி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கதாபாத்திரமே வந்து சும்மா ஏதோ தானமாக உள்ளே வந்து ஒட்ட வச்ச மாதிரி தான் இந்த படத்தில் இருக்குது. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு ஆவரேஜான ரிவெஞ்ச் ஆக்ஷன் ட்ராமா முடிஞ்சால் மோகனுக்காக வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் படம் வந்து எஃபெக்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங் பார்க்கும்போது 5 to 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். ஒரு பிலோ ஆவரேஜ் ட்ராமா முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள்.